அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபியஹும் பிலிசானின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அம்மா பாத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 142 மற்றும் 143வது வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். இது 2வது ஜுஸுடைய ஆரம்ப வசனங்களாகும். இது வரைக்கும் நம்ம சூரத்துல் பக்ராவுடைய 141வது வசனம் வரைக்கும் அந்த முதல் ஜூஸில் இருக்கக்கூடிய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கத்தையும் வசனங்களுடைய சிறு விளக்கங்களையும் பார்த்தோம். இதனுடைய திலாவத்து வருமாறு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். سيقول السفهاء من الناس ما ولاهم عن قبلتهم التي كانوا عليها قل لله المشرق والمغرب يهدي من يشاء إلى صراط مستقيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا وما جعلنا القبلة التي كنت عليها إلا لنعلم من يتبع الرسول ممن ينقلب على عقبيه وإن كانت لكبيرة إلا على الذين هدى الله وما كان الله ليضيع إيمانكم إن الله بالناس لرؤوف رحيم. இதனுடைய மொழிபெயர்ப்பு வருமாறு. சயகூலு. சாங்கிறது இந்த ஹர்ஃபு அதாவது எந்த ஒரு ஃபேலுமே ஒன்று கடந்த காலமாக இருக்கும் அல்லது முடிவடையாத காலம், அதாவது நிகழ் மற்றும் வருங்காலத்தை குறிக்கும். அப்போது அந்த முடிவடையாத காலம்னு சொல்கிறோம்ல, அதாவது முதாரின்னு சொல்லுவாங்க அதுக்கு. அந்த இது நார்மலாக நிகழ்காலத்தையும் குறிக்கும் வருங்காலத்தையும் குறிக்கும். ஆனால் நம்ம அதை வருங்காலத்தை மட்டும் குறிப்பிடுறதுக்காக இந்த ஹர்ஃபு சொல்லப்படுது. இந்த ஹர்ஃபை யூஸ் பண்ணுறாங்க. சயகூலு. அப்போ இது வருங்காலத்தை குறிக்கிறது. கூறுவார்கள். ஷுஃபஹா, அதனுடைய ஃபாயில் ஷுஃபா, அதாவது மூடர்கள். மினன்னாசி, மனிதர்களிலிருந்து மூடர்கள் கூறுவார்கள் அல்லது கேட்பார்கள். மா வல்லாகும், வல்லாண்டா திருப்பியது, எது திருப்பியது அவர்களை, அன் கிப்லத்திஹிம், அவர்களுடைய திசையிலிருந்து, அல்லதி கானு அலைஹாய், எது கானூண்ட இருந்தார்கள், அலேஹா அதன் மீது. ஸோ எதன் மீது அவர்கள் இருந்தார்களோ. குல், நபியே நீர் கூறுவீராக, லில்லாஹி, அல்லாவிற்கே சொந்தம், அல் மஷ்ரிக்கு கிழக்கு திசை, வல் மக்ரிபு மேற்கு திசை. ஸோ அல்லாவிற்கே நபியே நீர் கூறுவீராக, அல்லாவிற்கே கிழக்கு மற்றும் மேற்கு திசை சொந்தமாகும். யஹ்தி, அவன் வழி நடத்துவான் அல்லது வழி நடத்துகிறான். மையஷா, யாரை அவன் நாடுகிறானோ. இலா சிராத்தின் முஸ்தகீம், சிராத்துன்னா பாதை, முஸ்தகீம்னா நேரான. ஸோ நேரான பாதையின் மீது அவன் வழி நடத்துகிறான். இது மொத்தமாக சொல்லுவோம். மனிதர்களிலிருந்து மூடர்கள் கேட்பார்கள், எது அவர்களை திருப்பியது,
அவர்களுடைய திசையிலிருந்து எதன் மீது அவர்கள் இருந்தார்களோ. நபியே நீர் பதில் கூறுவீராக. அல்லாவிற்கே சொந்தம் கிழக்கு மற்றும் மேற்கு திசை. அவன் வழி நடத்துகிறான் யாரை நாடுகிறானோ நேரான பாதையின் பக்கம். அடுத்த வசனம். கதாலிக்க அதுபோலவே, கண்டா போல, தாலிக்கண்டா அதுபோலவே, ஜல்னாக்கும் நாம் ஆக்கினோம் உங்களை, உம்மதன் ஒரு சமுதாயமாக, வசத்தன் நடுநிலையான ஒரு சமுதாயமாக, லீ தக்கூனு நீங்கள் ஆவதற்கு, ஷுஹதா சாட்சியாளர்களாக, அலன்னாசி மனிதர்கள் மீது, மனிதர்கள் மீது நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகுவதற்காக. யகூனர் ரசூல். யகூனாவுடைய இஸ்மு ரசூல், அதாவது கானங்கிற ஃபியலுக்கு, அதாவது இது ஒரு வீக் ஃபியல், அதாவது பலவீனமான ஒரு ஃபியல்னு சொல்லுவாங்க. இதுக்கு இஸ்மு கான மற்றும் ஹபர் கானன்னு சொல்லி வரும். இதுக்கு பின்னால் வரக்கூடிய 2 இஸ்முக்களுக்கு சொல்லப்படும். அந்த ரசூலுங்கிறது இதனுடைய இஸ்மாகும், இஸ்மு கான. தூதர் ஆவதற்கு, அலைக்கும் உங்கள் மீது, ஷஹீதா ஒரு சாட்சியாளராக. மா ஜன்னா மேலும் நாம் ஆக்கவில்லை, மாண்டா இல்லை, நாம் ஆக்கவில்லை, கிப்லத்தை இந்த திசையை, அல்லதி எது, குந்த நீர் இருந்தீரோ, அலேஹா அதன் மீது, எதேன் மீது நீர் இருந்தீரோ, இல்லா தவிர, லீன் நாளம பிரித்து அறிவித்து காட்டுவதற்காக. நாளமெண்டா அறிவதற்காக, நாம் அறிவதற்காகங்கிறத விட நாம் பிரித்து அறிவித்து காட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல கூட பொருத்தமாக இருக்கும். ஏன்டா இது அல்லாவை பற்றி சொல்கிறதுனால, அல்லாஹ் எல்லா அனைத்தையும் அறிந்தவன். அதனால் அவன் அறிவதற்காகன்னு சொன்னால் என்னமோ அவனுக்கு அறியாத மாதிரி நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு சொல்ல வேண்டியது வந்துடும். அதை தவிர்த்துக்கிறதுக்காக, பிரித்து அறிவித்து காட்டுவதற்காக. மைய தபியு யார் பின்பற்றுகிறார், ரசூல் தூதரை, மிம்மன் அதாவது யாருங்கிறது, எவரிலிருந்து, என் கலிபு திரும்புகிறார், அலா அக்கிபைஹி மீது, அக்கிபைஹி அவருடைய 2 குதிகால்கள். அவருடைய 2 குதிகால் மீது எவர் திரும்புகிறாரோ அவரிலிருந்து, அதாவது அவனிலிருந்து யார் பின்பற்றுகிறார் தூதரை, அவர்களை நாம் அறிவித்து காட்டுவதற்காக, பிரித்து அறிவித்து காட்டுவதற்காக. இன் கானத் இந்த இடத்துல இன் இல்லாண்டு எப்போவுமே இன் இல்லாவோடு சேர்ந்து வரும்போது நம்ம இன்னை இல்லைன்னு சொல்லுவோம். இன் கானத் அது இல்லை, இல்லை கபீரத்தன் கடினமானதாக, அதாவது கடினமானதாக அது இல்லை, இல்லா அலல் ஹஷீன் தவிர எவர்கள் அல்லாஹ் வழி நடத்தானோ அவங்களை தவிர அது மற்ற எல்லாருக்கும் கடினமானதாக இருந்தது. அது கடினமானது தவிர எவர்கள் அல்லாஹ் வழி நடத்தினானோ அவர்கள் மீதே தவிர வேறு அனைவருக்கும் அது கடினமானதாக இருந்தது. மா காண இல்லை, காண இந்த இடத்துலையும் இஸ்மு காணங்கிறது அல்லாஹ். அல்லாஹ் இருக்கவில்லை, ரீயுலிய வீணாக்குவதற்கு, ரீயுதியன்னா அவன் வீணாக்குவதற்கு, ஈமானக்கும் உங்களுடைய நம்பிக்கையை, நிச்சயமாக இன்னல்லாஹ பின்னாசில் ரவுஃப் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களை கொண்டு ல ரவுஃப் அதாவது இரக்கமுடையவனாகவும், ரஹீம் அளவற்ற கருணையாளனும் இருக்கின்றான். இந்த வசனத்தை மொத்தமாக சொல்கிறேன். அதுபோலவே நாம் ஆக்கினோம் உங்களை ஒரு நடுநிலையமான சமுதாயமாக, நீங்கள் ஆவதற்காக சாட்சியாளர்களாக மனிதர்கள் மீது, மேலும் இந்த தூதர் ஆவதற்காக உங்கள் மீது அல்லது உங்களுக்கு எதிராக ஒரு சாட்சியாளனாக. நாம் ஆக்கவில்லை இந்த திசையை எதன் மீது நீர் இருந்தீரோ தவிர பிரித்து அறிவித்து காட்டுவதற்காக. யார் பின்பற்றுகிறார் அந்த தூதரை, யார் திரும்புவார்
அவர்களுடைய குதிகால்களின் மீது அவரில் இந்த 2 பேரையும் பிரித்து அறிவித்து காட்டுவதற்கு. வயின்கான அது கடினமானதாக இல்லை தவிர எவர்கள் அல்லாஹ் நடத்தினானோ அவர்களை தவிர மற்ற அனைவருக்கும் இது கடினமாக இருந்தது. காணலாம், மேலும் அல்லாஹ் இருக்கவில்லை வீணாக்குவதற்கு உங்களுடைய நம்பிக்கைகளை. நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது அளவற்ற இரக்கம் உடையவனாகவும் அளவற்ற கருணையாளனாகவும் இருக்கின்றான். இந்த 2 வசனங்களுடைய இது இறங்கின காரத்தை சொல்லும்போது இதுக்கு பின்னால் வரக்கூடிய வசனங்கள் கிப்லா மாற்றப்பட்ட வசனங்கள் பின்னால் வருது. அதற்கு ஒரு முன்னறிவிப்பாக அல்லாஹ் இது யக்கூலு ஷுஃபா மூடர்கள் இந்த மாதிரி சொல்ல போகிறாங்க. அதாவது மூடர்கள்னால் யாருண்டா இந்த பனி இஸ்ராயல்கள் அதில் யகூதுகள் இந்த மாதிரி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு முன்னறிவிப்புகள் பொதுவாகவே குர்ஆனுடைய நம்பகத்தன்மையை உண்மைத்தன்மையை காட்டுவதற்காகவே பல முன்னறிவிப்புகள் குர்ஆனில் இடம்பெறும். இது அல்லாட்டிருந்து வந்ததுங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக உள்ள விஷயங்கள் தான் முன்னறிவிப்புகள். அதை இந்த மாதிரி சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இதை இன்னொரு இது ரசூலையும் இந்த சஹாபிகளையும் தயார் பண்ணுறதுக்காகவும் உள்ள விஷயம். அதாவது இந்த மாதிரிலாம் சொல்ல போகிறாங்க, இதுக்கு தயாராகிக்கிறங்க. இதுக்கு அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது நபியே நீர் இந்த கூறுவீராக, அதாவது அல்லாஹ்க்கே கிழக்கு மற்றும் மேற்கு சொந்தம். அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எது மாற்றியது? ஏற்கனவே அவங்க பைத்துல் முக்கத்தீஸ் தானே கிப்லாவை இருந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பின்பற்றக்கூடிய பைத்துல் முக்கத்தீஸ் தானே அவங்க பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது தானே கிப்லாவை பார்த்து தொழிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எது மாற்றிச்சு அவங்க நினச்சதுக்கெல்லாம் ஒவ்வொரு திசையாக மாற்றிக்கிறாங்களே அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், எல்லா திசையுமே அல்லாஹ்க்கு சொந்தம். அல்லாஹ் எந்த திசையை பார்த்து தொழுவ சொல்கிறானோ அந்த திசையை அவங்க தொழுவாங்க. யாரை வழி நடத்தணும்னு நினைக்கிறானோ அவங்கள வழி நடத்துவான். இப்போ இவங்களை தான் இந்த முஸ்லீம்களை தான் வழி நடத்தியிருக்கிறான். அவங்கள வழி நடத்துகிறாங்கிற விஷயத்த ஒரு சூட்சமாக எல்லாம் சொல்கிறான். அடுத்த வசனத்தில் நாம் ஆக்கினோம் உங்களை ஒரு நடுநிலையான சமுதாயமாக. எந்த பக்கமும் ஒரு சாயாது, அதாவது ரொம்பவும் எந்த ஒரு தீவிரவாதமும் இல்லாமல் எல்லாத்தையும் வெறுமனை ஒரு 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 இன்டலெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு இந்த சிந்தனையோட ஒரு புத்தி சிந்தனையோட மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் ஒரு எல்லாமே கலந்து ஒரு நடுநிலையாக பார்க்கக்கூடியது, எதுலேயுமே ஒரு தீவிரம் காட்டாமல் எந்த பக்கமும் சாயாமல் அப்படி இருக்கக்கூடிய மக்களை உங்களை ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் இதே இஸ்லாம் எப்படி வழிகாட்டுச்சோ இதன்படி வாழ்ந்து நீங்கள் மனிதர்களுக்கே ஒரு சாட்சியாளர்களாக நீங்கள் உங்களை ஆக்கியிருக்குது. மனிதர்களுக்கே நீங்கள் வழிகாட்டிகளாகவும் சாட்சியாளர்களாகவும் நீங்கள் நாளைக்கு மறுமையிலையும் நீங்கள் சாட்சி கூற போறீங்க. அதாவது இது எப்படி எல்லாமே உங்களுக்கு இந்த மக்களை பழைய கௌமை பற்றிலாம் எப்படி தெரிஞ்சிச்சு, நீங்கள் பார்த்தீங்களா இதுலாங்கும்போது நீங்கள் சாட்சி சொல்வீங்க. அதாவது நாங்கள் குர்ஆனை உண்மைன்னு சொல்லி நம்பினோம், இந்த ரசூல் வழிகாட்டிய முறைகளை எல்லாத்தையுமே நம்பினோம், ரசூல் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே நம்பினோம். ஸோ நாங்கள் அதை சாட்சியாளர்களாகவே அதை கண்ணால் பார்த்து சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சுங்கிறத நீங்கள் சொல்ல போறிய. ரசூலும் நீங்கள் இது அசல்லையே குர்ஆன் படியும் ரசூலுடைய வழிகாட்டல் படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டல் படியும் நீங்கள் பின்பற்றி நடந்தீங்களா அப்படிங்கிறத உங்கள் மீது, அதாவது முஸ்லீம் உம்மத்து மீது ஒவ்வொரு சாட்சியாளராக இருப்பாங்க. இந்த அலைக்கும்ங்கிறது மீதுன்னு சொல்லலாம், அல்லது எதிரான்னு சொன்னால் நீங்கள் தவறு பண்ணியிருந்தால் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சாட்சி கூறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதனால் இதுக்காக தான் உங்களை ஒரு நடுநிலையான ஒரு சமுதாயமாக படைச்சிருக்கிறோம்.
நீங்கள் நடுநிலைமையான சமுதாயமாக நீங்கள் வாழ்றீங்களான்ங்கிறது தெரிய வரும். இப்போ எந்த கிப்லா வந்து மாற்றப்படுதோ அந்த கிப்லா வந்து எல்லாம் மாற்றுற ஒரு காரணத்தை சொல்கிறான். அதாவது நீங்கள் வந்து யார் வந்து ரசூலை வந்து பின்பற்றினாங்க, யார் வந்து அது குதிகாலில் திரும்பினாங்க. அப்படி குதிகாலில் திரும்புகிறங்கிற விஷயம் வந்து ஒரு பக்கம் வந்து எதிர்மறையாக செய்கிற விஷயத்தை தான் குதிகாலுக்கு இது வந்து அரபி மொழியில் ஒரு பழக்க வழக்கமாக இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் எல்லாம் வந்து அந்த பேச்சு வழக்கத்தை வச்சு குதிகால்கள் மீது யார் திரும்புகிறாங்க, அவங்கலேருந்து யார் வந்து ரசூலை பின்பற்றினாங்க, அதாவது ரசூல் சொன்னோடனே அது வந்து அல்லாவுடைய ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கட்டளையை எடுத்துக்கிட்டு உடனே அவங்க காலு சமயனா வார்த்தைனா நாங்கள் செவி விட்டுறோம், நாம் கீழ்ப்படிந்தோங்கிற லெவலில் இமீடியேட்டாக அவங்க செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதை வந்துக்கிட்டு இந்த இதில் வந்து முனாஃபிக், அதாவது நிஃபாக் யார் இதில் வந்துக்கிட்டு நோய் இருக்குதோ, அந்த நிஃபாக்குங்கிற நோய் இருக்குதோ அவங்க வந்து இதில் மாறுபட்டு முர்த்ததா கூட மாறினாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ அப்படி இதை வந்து இந்த மனிதர்களை வந்து ஈமானையும் நிஃபாக்கையும் பிரித்து காட்டுறதுக்காக உள்ள விஷயமாக நான் வந்து இந்த கிப்லாவை மாற்றினது ஒன்று. ப்ளஸ்ஸு நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு மாற்று சமுதாயமாக இருக்கணுங்கிறது தான் 3 விஷயங்கள் மாற்றப்பட்டுச்சு. ஒன்று வந்து கிப்லா மாற்றப்பட்ட ஒரு விஷயம், அதாவது பைத்துல் முக்கத்தஸ்லேருந்து மஸ்ஜிதுல் ஹரம். அதாவது மஸ்ஜிதுல் ஹரம்ங்கிறது என்ன வந்து இந்த மாற்றப்பட்ட நிலையில் வந்து அது மக்கத்து குஃபார் கையில் தான் இருந்துச்சு. அது பின்னால் வந்து நாளைக்கு பைத்துல் முக்கது ஹரமே வந்து நாளைக்கு முஸ்லீம்கள் கையில் வருங்கிறதும் ஒரு முன்னால் காட்டக்கூடிய விஷயமா இல்லை. இந்த ஆயத்து இறக்குற நேரத்தில் அதையும் ஒரு ஒரு முன்னாலேயே உள்ள சுப செய்தியாக அது காட்டுறான்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தது அவங்க வந்து சனிக்கிழமை தான் அவங்க புனித நாளாக வச்சுருந்தாங்க. அதற்கு மாற்றமாக வெள்ளிக்கிழமை வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு கூடக்கூடிய நாளாக ஆக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த வேதம் கொடுக்கப்பட்ட முந்தைய சமுதாயத்துக்கு மாற்றமாக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் தான் எல்லாம் வந்து ஏண்டா அது ஒரு வழி மாறி போன ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் மாறி செய்யணுங்கிறத எல்லாம் சொல்கிறான். அப்புறம் இந்த முஸ்லீம்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போது கிப்லா மாற்றப்பட்டுருச்சு, இது முன்னால் இறந்து போனவங்களோ ஷஹீதானவங்களோ அவங்களுடைய நிலை என்னங்கும்போது எல்லாம் சொல்கிறான், உங்களுடைய ஈமான் வந்து வீணாக போகாது. உங்களுடைய ஈமான், அதாவது நீங்கள் ஈமானோடு எதை செஞ்சாலும் அது வந்து எல்லாம் வீணாக்கக்கூடியவன் இல்லை அப்படிங்கிறான். இந்த 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 மாதிரி ஒரு கீழ்ப்படியக்கூடிய விஷயங்களை வந்து இது யாருக்கு வந்து சுலபமாக இருக்கும்? அதாவது சில கடினமான விஷயங்கள் எல்லாமே வந்து யார் எல்லாம் வழி நடத்திக்கிறானோ அவங்களுக்கு இது கடினமாகவே தெரியாது. மற்ற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பாரமாகவும் கடினமாகவும் தெரியுங்கிறதையும் எல்லாம் சொல்லி முடிக்கிறான். அதில் வந்து எல்லாம் முடிக்கும்போது இன்னொன்று நான் வந்து அல்லாஹ் தான் வந்து மனிதர்கள் மீது இது இரக்க சுபாவமும் கருணையாளனாகவும் இருக்கின்றான்னு சொல்லி எல்லாம் இந்த வசனத்தை இதுங்கிறான், முடிவடைய வைக்கிறான். சரியா? இது வந்து நம்ம அனைவருமே நம்ம சுஹதாக்களாகவும் வந்து நம்ம வந்து காலு சமயனா அத்தாயனா, அதாவது நாங்கள் செவி விட்டுறோம் கீழ்ப்படிந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாகவும், அதில் இருக்கக்கூடிய குரானில் இருக்கக்கூடியதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய முறைகளையுமே அதை தெரிஞ்சு அறிஞ்சு அதை புரிஞ்சு அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம அனைவரையுமே ஆக்கி வைப்பானாக. நம்ம சொல்லாலையும் செயலாலையும் வந்து அது முழுமையாக அதை பின்பற்றக்கூடிய மக்களாகவும், அதில் இருக்கக்கூடிய சிறு குறைகள் நம்ம சிறு பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ்
பொறுத்து மன்னித்து நம்மளுக்கு அருள் செய்வானாக. நம்மளை நரக வேதனையிலிருந்தும் கபூர் வேதனையிலிருந்தும் நம்மளுக்கு முழு பாதுகாப்பு அளித்துடுவானாக. இம்மையிலையும் நம்மளுக்கு ஹசனாவையும் மறுமையிலையும் நம்மளுக்கு ஹசனாவை தருவானாக. ரப்பனா அத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ கினாதாவன நம்மளுடைய நல்ல அமல்கள் அனைத்தையுமே முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. ரப்பனா தக்கபுல் மின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம் ஒத்துப் அலைனா இன்னக்க அந்த தவாபு ரஹீம். ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் நபியுல் உம்மி ஆலி வ ஸஹ்பி ஸல்லம். ஆமீன். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.